பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் பார்க்கலாமா? பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் போய் தரிசிக்கலாமா? இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்குமேனா சில பேருக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா விஷயம் தெரியாதவங்கெல்லாம் இதை சொல்லிட்டு போன ஒரு விஷயத்த நிறைய பேர் இன்னமும் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. முருகனை போயிட்டு ஆண்டி கோலத்தில் பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆகிடுவோம். நம்மக்கிட்ட இருக்க செல்வங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். நம்ம ரொம்ப கஷ்டத்துல நம்ம வந்துடுவோம். அப்படியெல்லாம் சில பேருக்கு எண்ணங்கள் இருக்குது. ஆண்டி கோலத்தில் பார்க்கறது மிகப்பெரிய ஒரு அரிய காட்சிங்க. அது முருகர் தந்தையை ஆண்டி கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணோம்னா நமக்கு ஞானம் கிடைக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஆண்டி கோலத்தில் பார்த்தா நமக்கு ஏதோ கஷ்டம் வந்துடும்ன்ற மாதிரி யாருமே அந்த ஆண்டி கோலத்தில் பார்க்குறதுக்கு விரும்புறதில்ல. முருகர் தந்தையை ராஜா கோலமாக இவர் இருந்தாலும் சரி, அவர் தான் அந்த ராஜ வேடத்தில் இருந்தாலும் சரி, அவர் எந்த அலங்காரத்தில் இருந்தாலும் சரிங்க, இந்த ஆண்டி அலங்காரம் தான் நிரந்தரமான அலங்காரம். ஏன்னா அவர் முதல்ல போய் இந்த பழனியில் நிற்கும் போது ஆண்டியாக தான் நிற்கிறார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறார். இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நின்று அந்த ஆண்டி கோலத்தில் இருந்தே நிறைய ஐஸ்வர்யத்தை அவர் கொண்டு வரார். யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ, யார் ஒருவர் ஆண்டி கோலத்தில் நம்ம போய் முருகனை தரிசிக்கிறோமோ நம்மளுடைய வறுமை நீங்குங்க. வறுமை இன்னைக்கு வறுமையாக இருக்கும், நமக்கு கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகரை ஆண்டி கோலத்தில் நம்ம தரிசிக்கணும். நம்ம போகும்போது ஆண்டி கோலத்தில் அவர் இருப்பாரான்னு தெரியாது. ஆனாலும் நமக்கு அந்த தரிசனம் கிடைச்சிதுன்னா நம்ம தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்போம். அதனால் ஆண்டி கோலத்தில் இருந்தால் அது ஒரு அரிய தரிசனம். நிச்சயமாக நம்ம அதை பார்த்து மகிழணும். அதனால் நம்ம பழனிக்கு போகும்போது முருகனை நம்ம மனசார வேண்டிக்கணும். முருகா, நான் உன்னை ஆண்டி கோலத்தில் பார்க்கணும். ஆண்டி கோலத்தில் பார்த்தா என்ன, அரச கோலத்தில் பார்த்தா என்ன, அவர் ராஜாவாக இருந்தால் என்னங்க, நம்ம பார்க்கக்கூடியவர் முருகர் தந்தை. முருகராக அவர் இருக்கும்போது முருகரே ஒரு ஐஸ்வர்யம். அவரை எந்த கோலத்தில் இருந்து பார்த்தா நமக்கு என்னங்க, நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யத்தை. அப்போ நம்ம ஐஸ்வர்யமாக தான் வாழ்வோம். நம்ம அம்மா பட்டு சேலை கட்டியிருந்தா என்ன, பழைய சேலை கட்டியிருந்தா என்ன, நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பு கம்மியாயிடுமாங்க? பட்டு சேலை கட்டின்னு இருக்கும் போது அம்மா நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க. பழைய சேலை கட்டியிருக்கும் போது அம்மா அன்பு காட்ட மாட்டாங்கலாம் ஒன்றும் கிடையாது. அம்மான்றவங்க எப்போவுமே அன்பு காட்டுவாங்க. அது எந்த சேலையை அவங்க கட்டியிருந்தாலும் சரி, அவங்க ஆவரணங்கள் அணிஞ்சிருந்தாலும் சரி, ஆவரணங்கள்லாம் எல்லாமே வீட்டில் சாதாரணமாக அவங்க இருந்தாலும் சரிங்க, நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பு எப்போவுமே அவங்க காட்டுவாங்க. அம்மாவோட அன்பு என்றைக்குமே நமக்கு குறையவே குறையாது. அது மாதிரி தாங்க முருகர் தந்தையோட அன்பும் நமக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.